அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் ட்விட்டர் முழுக்க நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, சீமான் நான் கட்சிக்கு தலைவனே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 3 செகண்ட் காணொலி நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ குறித்து விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளிலிருந்து தனித்து தெரியறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி வெறும் ஒரு அரசியல் கட்சியாக செயல்படாம தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு குடும்பம் போல செயல்பட்டு வந்துட்டு இருக்க காரணத்தினாலேயே மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்சி மேலே அதிகப்படியான ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு திமுகவுடைய ஆதரவாளராக இருந்தாலும் சரி, அதிமுகவுடைய ஆதரவாளராக இருந்தாலும் சரி, நாம் தமிழ் கட்சி மேலே நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு அடித்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளுமே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியில் இருக்கக்கூடியவங்களையும் கவரக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு. முக்கியமாக நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம் அப்படின்றத திமுகவுடைய பெண் கவுன்சிலர்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாம் தமிழ் கட்சியை எல்லா கட்சிகளிடமிருந்து தனித்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்க ஒரு குடும்பம் போல இயங்கிட்டு இருக்க ஒரு கட்சியை பல்வேறு சிக்கல் காரணமாக வச்சு ஒவ்வொரு நிர்வாகிகளுமே பிரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கட்சியுடைய தலைவர் எதனால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அவ்வளோ அவதூறாக திட்டுறீங்க அப்படின்றத நெறியாளர்களும் சரி, நிறைய பத்திரிகையாளர்களும் சரி அவங்களுடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு பதிலளிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண சீமான் பார்த்தீங்கன்னா, நான் கட்சிக்கு தலைவனே இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வீடியோ மட்டும் தான் நீங்கள் ட்விட்டரில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த கட்சிக்கு நான் தலைவனே கிடையாது அப்படின்னும், இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நபர்களுக்குமே நான் ஒரு அண்ணனாகவோ பெரியப்பாகவோ சித்தப்பாகவோ இருந்துட்டு இருக்கேன். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த நபர் எப்படி அனைவருமே கட்டுக்கோப்பாக வச்சுன்னு நினைப்பாங்களோ அதை தான் நான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னும், இதனால் நான் இவங்களை திட்டுறேன் அவங்கள திட்டுறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாது. ஏதாவது ஒரு நிர்வாகி இது குறித்து ஏதாவது விமர்சனம் பண்ணியிருக்காங்களா, இல்லை உங்களிடம் புகார் அளிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டபோது அந்த ஒரு நெறியாளர் பார்த்தீங்கன்னா மௌனம் காத்திருந்தது மேலே பார்க்க முடிஞ்சுது. கட்சிக்குள்ளே இருக்கவங்களே கோவப்படாத போது நீங்கள் எதனால் கோவப்படுறீங்க அப்படின்னும், எங்கள் கட்சிக்குள்ளே வந்துட்டால் தான் எங்கள் கட்சிக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியும் அப்படின்னும், வெறும் வெளியே இருந்து பார்த்துட்டு விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்றது தான் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி ஒரு குடும்பம் போல இயங்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியை கலைச்சே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கக்கூடிய திமுக கைகூலிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.